வணக்கம். லைஃப்ல வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா காசு, பணம், சாப்பாடு, காத்து எல்லாத்தையும் தாண்டி நம்பிக்கைன்னு ஒரு விஷயங்க. அந்த நம்பிக்கை எந்த வயசு மனிதர்கள் நம்ம கொடுக்குறாங்கன்றது முக்கியம் கிடையாது. இந்த வயசுல இருக்கும் குழந்தைங்க வந்து நம்பிக்கை கொடுத்தாங்க. இதுவும் கடந்து போகும், எல்லாமே சரியாயிடும், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நாங்க மீண்டு வந்துட்டோம்ல, யாரா இருந்தாலும் சண்டை போட்டு மீண்டு வரலாம் அப்படின்னு கனி சார் சொன்ன மாதிரி ரொம்ப பயம் உண்டு இல்ல, கேன்சர்ன்ற வேர்டுக்கு சுத்தி ஒரு பெரிய பயம் உண்டு. ஆனா ஏன் பயப்படுறீங்க, நாங்க குட்டி வாரியர்ஸே அதை பீட் பண்ணிட்டு வந்துட்டோம், நாங்க இருக்கோம், உங்களுக்கு பெரிய எக்ஸாம்பிளா நிக்கிறோம் அப்படின்னு சொன்ன இந்த வாரியர்ஸை கொண்டாடுறதுக்காக தான் இந்த வானுலா. தே டிசர்வ் டு ஃப்ளை அப்படின்றது தான் ஒரு பெரிய கனவு அந்த குழந்தைங்க எல்லாருக்குமே. இன்னைக்கு எல்லா குட்டீஸுமே அப்படியே அந்த வானத்துல பறக்க போறோம் அப்படின்னு அந்த ரெக்கையை கட்டிக்கிட்டு ரொம்ப ஆசையா வந்திருக்காங்க. அண்ட் நாட் ஜஸ்ட் ரெக்கையை கட்டிக்கிட்டு வர்றது, நேரா ஃபிளைட்ல போய் பெங்களூர்ல ஒரு ரிசார்ட்ல தங்கி ஸ்விம்மிங் பூல்ல கொண்டாட போறோம், அதுக்கப்புறம் நிறைய கேம்ஸ் விளையாட போறோம், பாட்டு பாட போறோம், டான்ஸ் ஆட போறோம். என்னத்த சண்டை போட்டு நம்ம வந்தோம் அப்படின்னு தெரியாம ஒரு சண்டை போட்டு போராடிட்டு வந்திருக்காங்கல்ல, இந்த மாதிரி ட்ரூ வாரியர்ஸை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் தேன்மொழி மெமோரியல் ட்ரஸ்டோடைய 11th இயர் இப்ப அவங்க கால் எடுத்து வச்சு ஒரு பெரிய பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாட் ஜஸ்ட் திஸ் டுடே, மே 10ஆம் தேதி கூட பாத்தீங்கன்னா ராப்சிட்டி அப்படின்னு ஒரு பெரிய ஃபண்ட் ரைசர் லேடி ஆண்டால் நடத்த போறாங்க. அங்கேயும் மக்கள் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணணும். குழந்தைங்களுக்கு தேவையான நிறைய சப்போர்ட் அவங்க particularly for terminally in cancer patients, for cancer patients otherwise also நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. So please come forward. தேன்மொழி மெமோரியல் ட்ரஸ்ட் ஒரு தாயின் நினைவில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களும் கண்டிப்பாக உங்களுடைய மாம்ஸ்க்காக go out and support Arun. Thank you very very much. நாங்களாம் ரெடியா இருக்கோம். அதே மாதிரி தங்கச்சி நிறைய செய்யணும்னு சொன்னா தங்கச்சி எங்க கூட வரா இன்னைக்கு, அது பெரிய சந்தோஷம். தங்கச்சிமா போன் பண்ணி சொன்னோடனே நான் வந்துடுறேன், என்ன பண்ணணும் குழந்தைங்க அப்படிதான் கேட்டா. நான் பேசுன மக்கள் எல்லாருமே என்ன வேணும்னு தான் கேட்டா, என்ன பண்ணணும் சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்னு. இதெல்லாம் பெரிய மனசு படிச்ச மக்கள். அதனால இந்த மக்கள் எல்லாம் கூட இருக்க சொல்ல என்ன பயம் இருக்கு, பயமே கிடையாது, ஜாலியா அடிச்சு நிமிஷம் பண்றோம். நீங்களும் டிராவல் பண்ணுங்க. சொல்லுங்க. ரொம்ப அதிகமா வந்து பரவிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதை கட்டுப்படுத்துறது அரசு சார்புலையும் மற்ற மருத்துவ சார்பையும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பயன்றது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் ஒரு நோய் இருக்கிறதும் அந்த பப்ளிக்கு பாதிக்கப்படக்கூடிய இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, அதாவது எப்பவுமே சொல்றது ஒரு விஷயம் வந்து பயம் தான் ஜாஸ்தி உங்களை கன்சியூம் பண்ணும். நிறைய நேரங்கள்ல பயமும் வெறுப்பும் இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் இந்த உலகத்தையே கன்சியூம் பண்ற ஒரு விஷயம். பயம் இருக்க 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 அது இன்னும் எடுத்துருமோ அப்படின்னு தான். ஆனா இந்த குழந்தைங்களுடைய முகங்களை பாருங்க, எங்களுடைய பெற்றோர்களோட முகங்களை பாருங்க. எங்க கிட்ட கண்டிப்பா பயம் இருந்தாலும் அது கண்கள்ல காட்டல, கண்டிப்பா கேன்சருக்கு அதை காட்டவே இல்லை. அந்த பயம் இருந்தாலும் அதை தாண்டி வந்திருக்க மாட்டாங்க. தயவு செய்து பயப்படாதீங்க, உங்களுக்காக நாங்க நிறைய பேர் இருக்கோம். ஐ திங்க் பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்கனாலே அந்த பெரிய போராட்டம் தாண்டி வர முடியும். அண்ட் அருண் வந்து நிறைய சொன்னாரு, கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்